இந்தியை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியத்தின் ஒரு அங்கம். இந்திய தேசியத்தை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியத்தின் அங்கம். இந்துத்துவத்தை அல்லது சனாதனத்தை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியத்தின் அங்கம். திமுகவை எதிர்ப்பதும் திகாவை எதிர்ப்பதும் திரிபுவாதம். அது அப்பட்டமான திரிபுவாதம். அது சனாதன சக்திகளுக்கு துணை போகக்கூடிய ஆபத்தான ஒரு அரசியல். இதை தமிழ் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தெலுங்கை எதிர்ப்பதல்ல தமிழ் தேசியம், இந்தியை எதிர்ப்பது தமிழ் தேசியம். பெரியாரியத்தை எதிர்ப்பதல்ல தமிழ் தேசியம், சனாதனத்தை எதிர்ப்பது தமிழ் தேசியம். திராவிட தேசியம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. அது ஒரு கற்பனை. திராவிட தேசியம் யார் சொன்னது? ஏது திராவிட தேசியம்? இவர்களாக கற்பனை செய்து கொண்டார்கள். இந்திய தேசியம் என்பது இங்கே இருக்கிறது. இந்தியா என்கிற ஒரு நிலப்பரப்பு இருக்கிறது. இந்தியம் என்கிற ஒரு கருத்தாக்கம் இருக்கிறது. அது இந்து மத அடிப்படையிலான ஒரு தேசியமாக, மதவழி தேசியமாக கட்டமைக்கப்படுகிறது. அதுதான் தமிழ் தேசியத்தின் எதிரி. திராவிட தேசியம் இல்லையே. திராவிட நிலப்பரப்பு ஒன்று கிடையாது. திராவிட இனம் என்கிற ஓர்மை இங்கு கிடையாது. திராவிட தேசியம் என்பது ஒரு கற்பனை. அன்றைக்கும் சொல்கிறோம், இன்றைக்கும் சொல்கிறோம். இல்லாத திராவிட தேசியத்தை எதிரி என்று காட்டுவது, மக்களை திசை திருப்புவது, அதுவும் திரிபுவாதம் தான். அதுவும் திரிபுவாதம் தான். திராவிட தேசியம் என்று யாரும் இங்கே பேசவில்லை. ஒரு காலத்தில் திராவிட நாடு என்ற கருத்தை முன்வைத்திருக்கலாம். ஆனால் அது அப்போதே கைவிடப்பட்டு விட்டது. அதன் பின்னர் தமிழும் தமிழினமும் தமிழ் மண்ணும் தான் திராவிட அரசியலாக இருந்தது. தமிழ் வளர்ச்சி, தமிழன் வளர்ச்சி, தமிழ் மண்ணின் வளர்ச்சி என்பதுதான் திராவிட இயக்கங்களின் அரசியலாக இருந்திருக்கிறது, பெரியாரின் அரசியலாக இருந்திருக்கிறது. எனவே தமிழை காக்க இந்தியை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுக்க இந்திய தேசியத்தை அல்லது இந்துத்துவ தேசியத்தை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியம். சனாதனத்தை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசிய கருத்தாக்கமாக இருக்க முடியும். அதுதான் இன்றைக்கு நம்ம இந்து என்கிற பெயரால் கட்டி போட பார்க்கிறது, ஒருங்கிணைக்க முயற்சிக்கிறது, முஸ்லிம் வெறுப்பை விதைக்கிறது. இந்த புரிதலில் இருந்துதான் நாம் சனாதனத்தை வீழ்த்த முடியும்.